இன்ஸ்டாகிராமில் 0 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்களால் மாதம் 10,000 சம்பாதிக்க முடியும். அதில் நிறையா ரூட் இருக்குது. அதில் ரூட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்டை நீங்கள் ஒரு லிங்க் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கோ ஷேர் பண்ணுவீங்க. அவங்க அதை பை பண்ணாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு % கமிஷன் வரும். ஒவ்வொரு நிறைய நீட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஏர்பட்ஸை அப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஏர்பட்ஸ் அப்ளிகேட் பண்ணால் எவ்வளோ வரும், என்ன டீட்டெயில்ஸ் மொத்தமாக பார்த்தலாம். ஓகே, இப்போ நான் ஏன் இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது நிறையா ரூட் இருக்குது. அப்ளிகேட் மார்க்கெட்டிங் நிறையா ரூட் இருக்குது, பிளாகு ஆட்ஸ் எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் காமனாக நம்ம மாதிரி இப்போ தான் முறை உள்ள வராமல் இப்போ உள்ள டைமில் ரீல்ஸில் அப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது. யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லிங்க் டேரெக்டாக போயிடும், நம்ம உட்காந்து ஒருத்தருக்கு அனுப்ப வேணாம். இப்போ இங்கே என்ன பண்ணாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோஸ் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸ் இதோட ஸ்பெக்ஸ் ஆஃப்லாம் சொல்லிட்டு கடைசியில் இதோட லிங்க் வேணும்னா ஏர்பாட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்க அனுப்ப சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு 100 to 200 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் வாங்கினா கூட அவங்க போட்ட வீடியோக்கு மேலே அவங்களுக்கு பணம் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 போட்டிருக்கு போல இருக்குது. இது எந்த ரேட்டுன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏர்பாட்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்டது வந்துருக்கு. 500 800 1000 1700 அந்த ரேட்லலாம் வந்துருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க நல்லா இருக்குது. மோஸ்ட்டாக இப்போ உள்ள டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸு நிறையா பேர் இதை வாங்க ஆசைப்படுவாங்க. இந்த ப்ராடக்ட் இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ சார்ஜிபிளில் போவோம். ஏன்னா இது மேக்ஸிமம் என்னென்ன கமிஷன் எல்லாமே சார்ஜிபிளுக்கு தெரியும். நம்ம அங்கே எடுத்த கணக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஏர்பாட்ஸ் கமிஷன் ஃபார் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராச்சும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணால் எவ்வளோ கமிஷன் வரும் பார்ப்போம். ஃபார் 20 யூனிட்டு 20 பேர் இந்த ஏர்பாட்ஸ் நம்ம லிங்க் மூலியமாக வாங்கலாம், எவ்வளோ கமிஷன் வரும் அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். வந்துச்சு பார்த்தீங்களா, அதே போல்டு ஆடியோ மஸ்டாங் அதுக்கு வந்துச்சு. 1799 எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா 4% தான் கிடைக்கும். இதுக்கு 4% கமிஷன். ப்ராடக்ட் ப்ரைஸ் 1799, கிட்டத்தட்ட 3%. இந்த ப்ராடக்ட்டுக்கு 3% தான் கொடுக்குறாங்க. ஒரு சேல்ஸில் இருந்தால் நமக்கு 54 ரூபா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, உங்களோட ஒரு 10,000 வியூஸ் போகுது. நல்ல ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க, 0 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் வியூஸ் இப்போ தான் போயிட்டு இருக்குன்னா ஒருத்தர் 54 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வாங்கினா கூட உங்களுக்கு 1440 ரூபா கிட்ட ஒரு நாள் சம்பளம். நம்ம 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தா கூட இவ்வளோ சம்பளம் நமக்கு கிடைக்காது. பட் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் பண்ணால் நமக்கு கிடைக்கும். கிட்ட 1440 ரூபா கிடைக்கிது. இது ஒரு வீடியோக்கு நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், நல்ல வீடியோஸ் போகுறோம், நிறைய வியூஸ் போகுதுன்னா ஒரு வீடியோ, அதாவது ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸ் மூலியமாக நமக்கு இந்த இது கிடைக்கிது. ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறோம், இந்த அளவுக்கு நமக்கு கமிஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்க முடியும் கமிஷன் வரும். பட் நான் உங்களை இதைத்தான் அப்டேட் பண்ணுங்க சொல்ல போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட்னால் அதிகமான கமிஷன் இருக்குது, என்ன ப்ராடக்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போடுவோமாங்க நான்.